அருமையா இருக்கு. சங்கரரோட கழுத்துல பாம்பு எப்படி இருக்கோ அந்த மாதிரி உங்களுடைய இந்த விகாரங்கள் அப்படின்றத இந்த உங்க கழுத்தின் மாலையா போட்டுக்கோங்க. யோக சக்தியை பயன்படுத்தி அத நீங்க போடணும் அப்படின்றாரு. ஓம் சாந்தி. 3/8/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, இது எல்லையற்ற மிகப்பெரிய மேடையாகும். இதில் ஆத்மாக்களாகிய நீங்கள் நடிப்பதற்காக கட்டுப்பட்டிருக்கிறீர்கள். இதில் ஒவ்வொருவருக்கும் நிச்சயிக்கப்பட்ட பாகம் இருக்கிறது. கேள்வி: கர்மா தீத், அதாவது கர்மங்களை வென்றவர் நிலையை பலனாக அடைவதற்கான முயற்சி என்ன? பதில்: கர்மாதீத் நிலையை அடைய வேண்டுமெனில் முழுமையாக பலியாகி விட வேண்டும். எனது என்று எதுவும் இல்லை, அனைத்தும் மறந்திருக்கும் பொழுதுதான் கர்மாதீத் நிலை அடைய முடியும். யாருக்கு செல்வம், பொருட்கள், செல்வங்களின் நினைவு வருகிறதோ அவர்கள் கர்மாதீத் நிலையை அடைய முடியாது. அதனால்தான் பாபா கூறுகிறார், நான் ஏழை பங்காளனாக இருக்கிறேன். ஏழை குழந்தைகள் விரைவாக சரண்டராகி விடுகின்றனர். எளிதாக அனைத்தையும் மறந்து ஒரு தந்தையின் நினைவில் இருக்க முடியும். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை தனது ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். இப்பொழுது வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்பது குழந்தைகளின் புத்தியில் அவசியம் இருக்கும், பக்தர்களின் புத்தியில் இருக்காது. இந்த 84 பிறவி சக்கரம் இப்பொழுது முடிவடைகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். இது மிக பெரிய எல்லையற்ற மேடையாகும். இந்த பழைய மேடையை விடுத்து வீட்டிற்கு செல்ல வேண்டும். அசுத்த ஆத்மாக்கள் செல்ல முடியாது. ஆக அவசியம் தூய்மையாக வேண்டும். இப்பொழுது இந்த விளையாட்டின் இறுதியாகும். அளவற்ற துக்கத்தின் கடைசியில் இப்போது இருக்கிறோம். இந்த நேரத்தில் இவை அனைத்தும் மாயையின் கவர்ச்சியாகும். இதையே மனிதர்கள் சொர்க்கமாக நினைக்கின்றனர். எவ்வளவு மாட மாளிகைகள், வாகன வசதிகள் போன்றவைகள் உள்ளன. இதைத்தான் மாயையின் போட்டி என்று கூறப்படுகிறது. நரகத்திற்கும் சொர்க்கத்திற்குமான போட்டியாகும். அல்பகால சுகம் இருக்கிறது. நாடகப்படி இது மாயையின் பேராசையாகும். எவ்வளவு மனிதர்கள் இருக்கின்றனர். முதலில் ஒரே ஒரு ஆதிசனாதன தேவி தேவதா தர்மம் மட்டுமே இருந்தது. இப்பொழுது மேடை முழுவதும் பல்வேறு தர்மங்கள் நிறைந்து விட்டன. இப்பொழுது இந்த சக்கரம் முடிவடைகிறது. உலகமும் தமோ பிரதானமாக இருக்கிறது. பிறகு சதோ பிரதானமாக ஆக்க வேண்டும். முழு உலகமும் புதியதாக ஆக வேண்டும் அல்லவா? புதியதிலிருந்து பழையதாக ஆகிறது, பழையதிலிருந்து புதியதாக ஆகிறது. இது கணக்கிட முடியாத முறை நடைபெற்று வருகிறது. அழிவற்ற விளையாட்டாகும். எப்பொழுது ஆரம்பமானது என்று கூற முடியாது. அழிவில்லாமல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதையும் நீங்கள் அறிவீர்கள், வேறு யாரும் அறியவில்லை. நீங்களும் இந்த ஞானம் அடைவதற்கு முன்பு எதையும் அறியாமல் இருந்தீர்கள். தேவதைகளும் அறிந்திருக்கவில்லை. சங்கமயுக பிராமணர்களாகிய நீங்கள் மட்டும்தான் அறிவீர்கள். பிறகு இந்த ஞானம் மறைந்து போய்விடும். தந்தை சுகதாமத்திற்கு எஜமானர்களாக ஆக்கிவிடுகிறார். வேறு என்ன தேவை? தந்தையிடம் என்ன அடைய வேண்டுமோ அதை அடைந்து விட்டோம். அடைவதற்கு வேறு ஒன்றும் இல்லை. ஆக தந்தை புரிய வைக்கிறார், குழந்தைகளே, நீங்கள் தான் அனைவரையும் விட தூய்மை இல்லாதவர்களாக ஆகியிருந்தீர்கள். முதலில் நடிப்பதற்காக நீங்கள் தான் வந்தீர்கள். நீங்கள் தான் முதலில் செல்ல வேண்டியிருக்கும் சக்கரம் அல்லவா? முதலில் நீங்கள் தான் மாலையில் வருகிறீர்கள். இது ருத்ர மாலை அல்லவா? நூலில் முழு உலகின் மனிதர்களும் கட்டப்பட்டுள்ளனர். நூலில் இருந்து விடுபட்டு பரந்தாமத்திற்கு சென்று விடுவீர்கள். பிறகு இவ்வாறே மாலையில் கட்டப்பட்டு விடுவீர்கள். மிக பெரிய மாலையாகும். சிவ பாபாவிற்கு எந்த அளவு எவ்வளவு குழந்தைகள் இருக்கிறார்கள். முதலில் தேவதைகளாகிய நீங்கள் வருகிறீர்கள். இது எல்லையற்ற மாலையாகும். இதில் அனைவரும்
மணிகளை போன்று கட்டுண்டு இருக்கிறீர்கள். ருத்ர மாலை மற்றும் விஷ்ணு மாலை என்று பாடப்பட்டிருக்கிறது. பிரஜாபிதா பிரம்மாவிற்கு மாலை கிடையாது. பிரம்ம குமாரிகளாகிய உங்களை மாலை ஏற்படுவது கிடையாது. ஏனெனில் நீங்கள் முன்னேறுகிறீர்கள், கீழே விழுகிறீர்கள், தோல்வி அடைகிறீர்கள். அடிக்கடி மாயை கீழே விழ வைத்து விடுகிறது. அதனால்தான் பிராமணர்களின் மாலை உருவாக்கப்படுவது கிடையாது. எப்பொழுது முழுமையாக தேர்ச்சி அடைந்து விடுவீர்களோ அப்பொழுதுதான் விஷ்ணு மாலை உருவாகும். பிரஜாபிதா பிரம்மாவிற்கும் வம்சம் இருக்கிறது. எப்பொழுது தேர்ச்சி அடைந்து விடுவீர்களோ அப்பொழுதுதான் பிரம்மாவின் மாலை என்று கூற முடியும். வம்சம் உருவாக்கிருக்கிறது. இந்த நேரத்தில் ஓம் சாந்தி. சொல்லுங்க சிஸ்டர். மாயை அடி கொடுத்து விட்டு கலைகளை இல்லாமல் செய்து விடுகிறது. செய்த வருமானம் அழிந்து விடுகிறது. சிதறி விடுகிறீர்கள். எங்கிருந்து விழுகிறீர்கள் என்று சிந்தித்து பாருங்கள். தந்தை உலகிற்கு எஜமானர் ஆக்குகிறார். அவரது ஸ்ரீமத் படி நடப்பதன் மூலம் நீங்கள் உயர்ந்த பதவி அடைய முடியும். தோல்வி அடைந்தால் முடிந்து விட்டது. காம விகாரம் மிகப்பெரிய எதிரியாகும். அதனிடம் தோல்வி அடைய கூடாது. மற்ற அனைத்து விகாரங்களும் அதன் குழந்தைகளாகும். மிக பெரிய எதிரி காமமாகும். அதன் மீதுதான் வெற்றி அடைய வேண்டும். காமத்தை வெல்வதன் மூலம் மட்டுமே நீங்கள் உலகை வென்றவர்களாக ஆவீர்கள். இந்த 5 விகாரங்கள் அரை கல்பத்திற்கான எதிரியாகும். அதுவும் விடுவது கிடையாது. கோபப்பட வேண்டியிருக்கிறது என்று அனைவரும் கூறுகின்றனர். ஆனால் என்ன அவசியம் இருக்கிறது? அன்பாகவும் காரியங்களை செய்விக்க முடியும். ஒருவேளை திருடனுக்கு அன்பாக புரிய வைத்தால் அவர் உடனேயே உண்மையை கூறிவிடுவார். தந்தை கூறுகிறார், நான் அன்பு கடல் அல்லவா? ஆக குழந்தைகளும் அன்பு கடல், காரியங்களை செய்விக்க வேண்டும். எந்த பதவியில் இருப்பவர்களானாலும் சரி, பாபாவிடம் இராணுவத்தினர்களிடம் வருகின்றனர். இராணுவத்தினரும் வருகின்றனர். அவர்களுக்கும் பாபா புரிய வைக்கிறார். நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்ல விரும்புகிறீர்கள் எனில் சிவ பாபாவை மட்டும் நினைவு செய்யுங்கள். நீங்கள் யுத்த மைதானத்தில் இறந்தால் சொர்க்கம் செல்வீர்கள் என்று அவர்கள் கூறுகின்றனர். உண்மையில் யுத்த மைதானம் இது. அவர்கள் யுத்தம் செய்வதே இறந்து விடுகின்றனர். பிறகு அங்கு சென்று பிறப்பு எடுக்கின்றனர். ஏனெனில் நமஸ்காரம் எடுத்து செல்கின்றனர். சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது. ஆக பாபா அவர்களுக்கும் புரிய வைத்தார். சிவ பாபாவை நினைவு செய்வதன் மூலம் நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும். ஏனெனில் சொர்க்க ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது. சிவ பாபாவின் நினைவின் மூலம்தான் விகர்மங்கள் விநாசமாகும். இந்த சிறிது ஞானம் கிடைத்தாலும் அழிவில்லாத ஞானம் ஒரு பொழுதும் விநாசமாகாது. குழந்தைகளாகிய நீங்கள் இந்த மேலா போன்றவைகள் ஏற்பாடு செய்கிறீர்கள் எனில் எவ்வளவு பிரஜையை உருவாக்குகின்றீர்கள். நீங்கள் ஆன்மீக சேனிகள் அல்லவா? இதில் கமாண்டர், மேஜர் போன்றவர்கள் குறைவாக இருப்பர். ஆக பிரஜைகள் உருவாகின்றனர். யார் நன்றாக புரிய வைக்கிறார்களோ அவர்கள் ஏதாவது நல்ல பதவி அடைவார்கள். அதிலும் முதல் 2, 3 நிலை தரவரிசை இருக்கும். நீங்கள் போதனைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறீர்கள். சிலர் முழுமையாக தனக்கு சமமாக ஆகிவிடுகின்றனர். சிலர் அனைவரையும் விட மேலாக செல்கின்றனர். ஒருவரை விட ஒருவர் உயர்ந்த நிலை அடைவதை பார்க்க முடிகிறது. புதியவர்கள் பழையவர்களை விட வேகமாக சென்று விடுகின்றனர். தந்தையிடம் முழு யோகா ஏற்பட்டு விட்டால் மிக உயர்ந்ததிலும் உயர்ந்து சென்று விடுவர். அனைத்திற்கும் ஆதாரம் யோகா ஆகும். ஞானம் மிகவும் எளிது. நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். தந்தையின் நினைவில் தடைகள் ஏற்படுகிறது. தந்தை கூறுகிறார்,
உணவு சாப்பிட்டாலும் தந்தையின் நினைவில் சாப்பிடுங்கள். ஆனால் சிலர் 2 நிமிடம், சிலர் 5 நிமிடம் நினைவில் இருக்கின்றனர். முழு நேரமும் நினைவில் இருப்பது என்பது மிகவும் கடினமாக இருக்கிறது. மாயை எப்படியாவது ஊதி தள்ளிவிடுகிறது. தந்தையை தவிர வேறு யாருடைய நினைவும் இல்லாமல் இருக்கும் பொழுதுதான் கர்மாதீத் நிலை ஏற்படும். ஒருவேளை ஏதாவது என்னுடையதாக இருந்தாலும் அது அவசியம் நினைவிற்கு வரும். இந்த பாபாவை போன்று எதுவும் நினைவிற்கு வரக்கூடாது. இவருக்கு என்ன நினைவிற்கு வரும்? குழந்தைகள், செல்வம் ஏதாவது இருக்கிறதா? குழந்தைகளாகிய நீங்கள் மட்டுமே நினைவிற்கு வருவீர்கள். நீங்கள் அவசியமாக தந்தையின் நினைவிற்கு வருவீர்கள். ஏனெனில் நன்மை செய்வதற்காகவே தந்தை வருகிறார். அனைவரையும் நினைவு செய்கின்றனர். இருப்பினும் புத்தி மலர்களின் பக்கம்தான் சென்று விடுகிறது. பல வகையான மலர்கள் உள்ளன. சிலர் நறுமணமின்றியும் இருக்கின்றது. பூந்தோட்டம் அல்லவா? தந்தையை தோட்டக்காரன், எஜமானன் என்று கூறுகிறோம். மனிதர்கள் கோபத்தில் வந்து எவ்வளவு சண்டையிட்டுக் கொள்கின்றனர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். தேக அபிமானம் அதிகமாக இருக்கிறது. யாராவது கோபப்பட்டால் அமைதியாக இருங்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். கோபம் பூதம் அல்லவா? பூதத்திற்கு முன்பு அமைதியாக பதிலுரைக்க வேண்டும். அனைத்து சாஸ்திரங்களின் சிரோன்மணியாக ஸ்ரீமத் பகவத்கீதையானது ஈஸ்வரிய வழியாகும். அனைத்து சாஸ்திரங்களின் சிரோன்மணியாக ஸ்ரீமத் பகவத்கீதையானது ஈஸ்வரிய வழியாகும். ஈஸ்வரிய வழி, அசுர வழி மற்றும் தெய்வீக வழியே ஒரே ஒரு ஈஸ்வரன் வந்துதான் கூறுகிறார். ராஜயோகத்தின் ஞானம் கொடுக்கிறார். பிறகு இந்த ஞானம் மறைந்து போய்விடும். ராஜாவிற்கெல்லாம் ராஜாவாக ஆன பின்பு இந்த ஞானம் எதற்காக? 21 பிறவிகளுக்கு பிராப்தியை அனுபவிக்கிறீர்கள். இந்த முயற்சியின் பலன்தான் இது என்பது அங்கு தெரியாது. ஓம் சாந்தி. பல முறை நீங்கள் ஓம் சாந்தி. பாபா என்ன சொன்னாரு சொல்லுங்க சிஸ்டர். பாபா இன்னைக்கு சொல்லக்கூடிய விஷயம் கர்மாதீத் ஆகணும் அப்படின்ட்டாரு. அது ஆகணும் அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு எதுவுமே நினைவுக்கு வரக்கூடாது. ஒரு வீடு, காசு, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, நிறைய விஷயங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஞாபகம் வரும். ஒரு சில விஷயத்துல சாப்பாட்டு விஷயத்துல கூட ஞாபகம் வரும் அப்படின்றாரு. எதுவுமே என்னோட இது கிடையாது அப்படின்னு வந்து அதாவது வந்து மாயோட பகட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சிஸ்டர்? எல்லாமே கண்டிப்பா எல்லாமே கவர்ச்சி. இப்போ ஒரு ரிலேஷன் வீட்டுக்கு போறீங்க, அவங்களுடைய எல்லா விஷயத்தையும் யூஸ் பண்ணிக்கிறீங்க. யூஸ் பண்ணிட்டு திரும்ப ரிட்டர்ன் வரும்போது எல்லாம் எடுத்துட்டா வரும். எப்படி போனோமோ அப்படித்தானே வரும். ஆமா. ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்றோம், பெட் யூஸ் பண்றோம், பெட்ஷீட் யூஸ் பண்றோம், அவங்க பிளேட்ல குடுக்குறாங்க சாப்பிடுறோம், இலையில போடுறாங்க சாப்பிடுறோம், அவங்க சோஃபா யூஸ் பண்றோம். எவ்வளவு அங்க இருக்க எல்லா ஃபெசிலிட்டியுமே யூஸ் பண்ணிக்குவோம். ஆனா ரிட்டர்ன் வரும்போது நம்ம மட்டும்தான் வருவோம். அதே மாதிரி இங்க எப்படி பாபா நம்மளை இறக்கி விட்டாரோ எல்லாத்தையும் யூஸ் பண்ணியாச்சு. எதுவுமே இல்லாம அப்படியே கிளம்பணும் அப்படின்றாரு. ஆக்சுவலா என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னுடையது அப்படிங்கறது எல்லாமே வந்து பாபாவுடையதா மாத்திடுங்க அப்படின்றாரு. அப்ப என்னோட மனசு, என்னோட உடல், என்னோட பொருள், அப்ப அதை நான் பாபாவுக்கு அர்ப்பணம் செய்யறேன்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா வந்து அது ரியாலிட்டி. ஆமா, அது நமக்கிட்ட இருக்க சின்ன சின்ன ஆசைகளை கூட பாபா சேவைக்கு ஒரு சிஸ்டர் மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாமே வந்துரும். அது எப்படி சிஸ்டர்? புரியல, நீங்க என்ன சொல்றீங்க? நமக்கு ஒரு சில சின்ன சின்ன ஆசைகள்லாம், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் போகு விஷயம் சொல்றேன், சாப்பாடு விஷயம், இது கொஞ்சம் சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அது கலியுகத்துல நம்மளால ஸ்ரீமத் படி சாப்பிட முடியாது. அதுவே பாபா கிட்ட சொல்லிட்டு சென்டர் போய் அவங்க ஒரு விஷயம் கொடுப்பாங்க, இந்த தான் நல்லா இருக்குமே அப்படின்னு பார்த்து நம்ம நினைப்போம். பாபாவே அன்னைக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வச்சு ஒரு ஸ்வீட் கொடுப்பாரு, ஒரு போகு கொடுப்பாரு, அதுல வந்து நம்ம திருப்தி அடைஞ்சுக்கலாம். இது கலியுக பக்கம் போனா பாபா அடி கொடுத்துருவாரு. சோ இந்த மாதிரி ஆசைகளை நிறைவேற்றிக்கலாம். இப்போ ஒரு டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா பாபா கிட்ட சொல்லிட்டு அப்படியே ஒரு கோவிலுக்கு போய் ஒரு டிராவல் பண்ற மாதிரி அப்படியே ஒரு நோட்டீஸ் கொடுத்துடலாம், ஒரு சேவை களத்துல இறங்கிடலாம். எதெல்லாம் நமக்கு பிடிச்சிருக்கோ அதை பாபா கிட்ட கொடுத்தோம்னா ஒரு பெர்சன்டேஜாவது நமக்கு வந்து நிறைவேற்றுவார். சோ இப்படி சேஞ்ச் நிறைய பெர்சன்டேஜே சொல்லலாம். கரெக்ட், ஒண்ணு கிடையாது. அது வந்து ஒரு சேஞ்ச் பண்றாருங்களா சிஸ்டர்?
கண்டிப்பா ஸோ பாபாவுடையது நம்ம சொல்லிட்டாரு, இறுதி காலம். ஆமா, பாபாவுடையது அப்படின்னு வந்து நம்ம வந்து மாற்றிட்டோம் அப்படின்னா சும்மா வந்து பாபாவுடையதுன்னு சொல்லக்கூடாது. உடல் மூலியமாக பாபாவோட சேவை செய்யணும், மனசு மூலியமாக பாபாவோட சேவை செய்யணும், பொருள் மூலியமாக, மனிதர்கள் மூலியமாக நான் அவங்கள வச்சு நம்ம பாபாவோட சேவையில் ஈடுபடுத்தணும். அவங்களையும் நம்ம கூட இருக்க பிகேஸையும் பாபாவோட சேவைக்கு நிமித்தமாக ஆக்கணும். புரியுதுங்களா சிஸ்டர்? ஸோ அப்போ வந்து உடல் மனப்பொருள் வீடு இருக்குன்னா அந்த வீட்டில் வந்து ஒரு 9 பேருக்காவது உட்கார வச்சு 7 days கோர்ஸ் எடுக்கணும். அப்போ அந்த வீடு பாபாவோட வீடாக மாறிடும். வீட்டில் பாபாவோட ஃபோட்டோ அப்போ அந்த வீடு பாபாவோட வீடாக மாறிடும். அப்போ வந்து பாபாவுடையது அப்படின்னு நம்ம சொல்லும்போது அங்கே பாபா வந்து எடுத்துக்க மாட்டார். அதை வந்து நம்ம அவருக்காக ஒரு பர்சன் நம்ம யூஸ் பண்ணினோம் அப்படின்னா அப்போ வந்து சிவபாபா வந்து எடுத்துப்பாரு. வேற என்ன சொல்லியிருந்தாரு? மாயையோட ராஜ்யம், காம விகாரத்தை பத்தி சொல்லியிருந்தாரு. அதை பத்தி 2 லைன் சொல்லுங்க சிஸ்டர். காமம் மிகப்பெரிய எதிரி, அதுகிட்டதான் நீங்க வந்து தோல்வி அடைஞ்சிட்டே இருக்கீங்க, ஆனா தோல்வி அடையக்கூடாது அப்படின்றாரு. காமம் வந்து எதிரி தான், ஆனால் அது எதிரி மாதிரியே ஆக்சுவலாக தெரியாது. இன்னைக்கு அனுபவிக்கிற உடல் பிரச்சனை, ஆரோக்கியத்தின் சக்காஷ் இருக்கு இல்லைங்களா? ஸோ நம்ம உலகத்துக்கு வந்து கொடுக்கணும். ஆனால் மெயின் ரீசனே அவன் தான் அப்படிங்கிறது யாருக்காவது தெரியுமா? அதுவும் வந்து உடல் மூலியமாக வரக்கூடிய எல்லா உபாதைகளுக்கும் முதல் மாயா தான் காரணம். 2வது மாயா கூட கோபம் கூட ஒரு 30% தான். ஆனால் இந்த முதல் விகாரம், ஒரு நிமிஷம், ஏன்னா சிஸ்டர் சொன்ன மாதிரி அந்த முதல் விகாரம் தான் வந்து நம்ம கிட்ட இருந்து அதில் அதிகமாக ஈடுபடும் போது ஆத்மா வந்து இந்த உடல் மூலிமா நிறைய உடம்புல உபாதைகள் வர்றது, அதுக்கப்புறம் நிறைய பேர் நம்மளை விட்டு போகிறது, உறவுகள் நம்மளை விட்டு போகிறது, பணம் இல்லாமல் போகிறது, தூய்மை இல்லைன்னா வந்து அழகு இருக்காது. அழகு கூட நம்மக்கிட்ட வந்து போனதுக்கு பணம், அப்புறமேட்டு உறவுகள், உடல் விஷயங்கள், அந்த மனசு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. நான் பிகேசி அடிக்கடி ஃபீல் பண்ணுவோம். நோட் பண்ணியிருக்கீங்களா? ஆமா 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 கண்டிப்பா. மனசே வந்து ஒரு மாதிரி இருக்கும். அப்பப்போ வந்து நல்லா தான் முரளி படிச்சிருப்போம், எல்லாமே பண்ணியிருப்போம், ஆனால் ஒரு மாதிரி இருக்கும். அது வந்து துக்கமாகவும் இருக்காது. புரியுதுங்களா? அது ஒரு மாதிரி இருக்கும், எதுவுமே பண்ண தோணாது, எதுவுமே வேணாம் அப்படின்ற மாதிரி அமைதியா. இது எல்லாத்துக்குமே ஆக்சுவலாக காரணம் வந்து இந்த முதல் விகாரம் தான். ஸோ அதனால தான் முதல் இடைக்கடை. ஆனால் அது இதுதான் அப்படின்னு காரணம் அப்படின்னே தெரியாத மாதிரி ஆக்சுவலாக அந்த மாயம் தான். அப்போ இந்த மாயோட அது சத்தியமாக வந்து சாதாரண விஷயம் சிஸ்டர். ஏன்னா கிராமத்துலேருந்து அது பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி சிட்டி சைடு வேலைக்காக வரும்பொழுது, இந்த சைட்லாம் வரும்பொழுது அதெல்லாம் ஆமா. குமாரிஸ்க்குலாம் வந்து அவங்க வந்து தனியா தான் இருக்காங்க, தூய்மையா இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் இந்த விகாரம் வந்துச்சுன்னா என்ன பண்றது சொல்லுங்க சிஸ்டர்? நிறைய பேர் வந்து தெரியாம இருக்காங்க. அதான் அவங்க தனியாக ஆக்சுவலாக இருக்காங்க, ஓகே. ஆனால் எப்பயுமே அவங்க தனியாக இருந்தால் சத்தியமாக முதல் விகாரம் வரும். அந்த மாதிரி ஆத்மாக்கள்லாம் வந்து கூகுள் மீட்டில் கலந்துக்கணும். தனியாக மீன்ஸ் எப்படி சொல்றதுன்னா, இப்போ சென்டர்ல இருக்காங்க, ஏதோ ஒரு ஒர்க் போறாங்க, குமார் ஆகட்டும் குமாரி ஆகட்டும். ஸோ ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னா அதை அவங்க எப்படி வந்து சமாளிக்கிறது? புரியல அவங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் பேப்பர் டெஸ்ட் வந்துச்சுன்னா அவங்க ஆபீஸ் போறவங்க நிறைய பிரதர்ஸ் இருப்பாங்கல்ல, சிஸ்டர்ஸ்மே இருக்காங்க. அதான் தெரியுதுல்ல, அது முதல் விகாரத்தில் வர டெஸ்ட் பேப்பர்னு. அதுக்கு தான் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஸ்ரீமத் படி நடக்கணும். அது வந்து முடியாது தான், ஆனால் வேறு வழியில் நம்ம அதை ஜெயிச்சு தான் ஆகணும். அதுதான் மாயையோட போர். அது முடியாது, விழுந்துடலாம் அப்படின்னு தான் அந்த மாயம் சொல்லுவான். அது சாதாரண விஷயம் இல்லை, அது ரொம்ப கஷ்டம் அந்த மாயம் ஜெயிக்கிறது. ஸோ அது வந்து போர் மனசுக்குள்ளே, அந்த மகாபாரத அந்த ஓகே சிஸ்டர். அப்புறமேட்டு வந்து அது தெரியுது. அது ஆனால் அந்த டைமில் தெரியணும் அப்படின்னா குழுவோடு இருக்கணும். டெய்லியும் வந்து முரளி சென்டரில் போய் ஆக்சுவலாக கேட்கணும். அதுவே ஒரு ஸ்ரீமத்து. பாபாவோட சென்டருக்கு டெய்லியுமே போகணும், காலையில் இல்லை சாயந்தரம், அது ஒன்று. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது கூகுள் மீட் அட்டன் பண்ணும்போது கொஞ்சமாவது பிராமணர்களோட அந்த வைப்ரேஷன்ஸ் நமக்கு வந்து அட்டாக் ஆகும். புரியுது புரியுது. பாபாவே சொல்லியிருக்காரு, குழுவின் சக்தியே மிகப்பெரிய சக்தி அப்படின்றாரு.
வேற அப்புறம் இன்னும் முக்கியமான எனக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட் ஒண்ணு, அத நீங்க சொல்லுங்க புதுசா இப்ப வர நிறைய சொல்லுங்க சொல்லுங்க. ஆமா ஆமா சொல்லுங்க சொல்லுங்க. புதுசா வர நிறைய பிகேஸ் வந்து பழையவங்க இருக்கவங்கள விட சரி ஃபாஸ்டா போயிட்டு இருக்காங்க அவங்க வந்து அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு, நிறைய பிரதர்ஸ் 15 வருஷம் 20 வருஷம் 12 வருஷம் இந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள விட இப்ப வரவங்க ரொம்ப ஃபாஸ்டா யோகா பண்ணி முரளி படிச்சு ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்காங்க அப்படின்றாரு. ஆனா வந்து சென்டர்ல நிறைய பேர் இந்த மாதிரி இருக்காங்க. அது ஏன் பழையவங்களுக்கு தோணவே தோணாதா டக்குன்னு நம்ம முன்னாடி போகணும் அப்படின்றதுதான் ஒரு இது. ஆச்சரியமா இருக்கும். அதாவது அப்படியே இருக்காங்க. அதுதான் இருக்காங்க, ஆச்சரியமா பார்த்துருக்கேன் இருக்கு. பார்த்துருக்கேன் பார்த்துருக்கேன் நான் சிஸ்டர். அவங்க நம்மளே 108 சோ இது போகணும்னாலும் நம்மளே ஆமா 108 போகணும்னாலும் இல்லை அதெல்லாம் முடியாது அப்படின்வாங்க. அது ஏன்னு தான் தெரியல. ஆனா புதுசா இருக்கவங்க இப்ப வரவங்க ஃபயர்ல இருக்காங்க. கிளம்பணும் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி. அவங்கள கேட்டா என்னங்க அதெல்லாம் 108 ஆல்ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேல இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்க போகுது. எல்லாம் அவ்வளவுதான் அப்படின்னு வந்து மோட்டிவேஷனா இருக்கவனும் டிமோட்டிவேஷன் பண்ணிடுறாங்க. அது அது ஏன்னா அவங்களோட முயற்சி அந்த மாதிரி ரொம்ப லோவாக இருக்கனால அந்த மாதிரி 40 வருஷம். பட் மோஸ்ட்டாக ஏன்னா அவங்களுக்கு போர் அடிச்சிட்டு நினைக்கிறேன் ரொம்ப நாள் இருந்து மேபி அது வேணா அதுதான் அப்படி இருக்கும். கூட இருக்கலாம். ஆனால் சிஸ்டர் ஓம் சாந்தி இந்த ஆனால் இப்போ வர பிகேஸ்லாம் ரொம்ப எனக்கு டவுட்டாக இருக்குது சிஸ்டர். இனிமேல் வர பிகேஸ் முயற்சி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? விச் மீன் இனிமே வர பிகேஸ் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கள். பண்ணலாம். பட் ஒரு சிலர் வந்து கண்டிப்பா பண்ணுவாங்க 5%. மத்தவங்க வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது, என்னடா டைம் ரொம்ப கம்மியா இருக்கு முடியுமா, என்னது இது இப்போ வந்து இவ்வளோ கத்துக்கிட்ட இவங்களாலேயே வந்து ஒண்ணும் பண்ண முடியல, நம்ம எப்படி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கத்துக்கிட்டு நம்ம எங்க போறது அப்படின்னு ஒரு சிலர் வந்து பாதியில நின்றுவாங்க. மேபி வந்து போன வருஷத்துலேயும் பிகேவாக இருந்து இப்போ பாபா குழந்தைய யாரோ புதுசான போன பிறவியிலயும் வந்து பிகேவா இருந்து இந்த டைம்ல இருக்கவங்க டக்குன்னு வந்து எடுத்தவங்க வேணா சின்ன வயசுல ஒரு 15 வயசு 18 அந்த மாதிரிலயே ட்ரை பண்ணுவாங்க, நல்லா முயற்சி பண்ணுவாங்க. அப்புறம் மாமா சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா, நான் வந்து உங்களை பொம்மலாட்டு விளையாட்டு நூல் கட்டியிருக்கேன். எப்படி சொல்கிறது பார்த்தீங்களா சிஸ்டர்? நம்மளாம் அந்த டிவிலலாம் பார்ப்போம். ரைட் லெஃப்ட்னு ஆடிக்கிட்டு இருக்காரு. ஆமா அந்த நூலு கட்டாயிருமா, நம்ம மேலே போயிடுவோமா, இது விளையாட்டுன்றாரு. அப்புறம் இன்னொரு பாயிண்ட் உங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்குமே, உடலுக்கு தீ வச்சு ஆத்தமா எடுத்துட்டு போவாரு. ஆமாம் 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 சிஸ்டர். அவர் பார்த்தீங்களா அந்த ஐயோ இன்னைக்கு ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தாரு பார்த்தீங்களா, ட்ராமா வந்து இந்த மாதிரி அளவற்ற டைம் நடந்துடுச்சான். அதுதான் எப்படின்னே தெரியும். இப்ப மேல போவோம், திரும்ப ஹெவனுக்கு வருவோம், திரும்ப 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 இது நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் என்ன சொல்றதுன்னே வார்த்தைகளே இல்ல. இதுக்கு இல்லையா சார் எண்டு அப்படின்னு தான் இருக்கு. ஆனால் வந்து புதுசாக இப்போ நடக்கிற மாதிரி தானே இருக்கு. ஆமா ஆமா, நம்ம மறக்க வச்சிடுறாரு பாபா. அதுதான் இங்க ஒரு அவருக்கு பிளஸ். அவருக்கு ப்ளஸ் இல்லை ப்ளஸ்ஸோ ப்ளஸ். ஆமா, இப்ப கூட இந்த செகண்ட் கூட மறக்க வச்சிட்டாருன்னா திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் நம்ம ஞானம் கேட்டாகணும். எல்லாமே மெமரி பவரோட பாபா பண்ணிட்டாரு. ஆனால் இருக்கு ரெக்கார்டிங், ஆனால் ஞாபகம் இல்லை. அதேதான் இருக்கு ஆனால் இல்லை. அன்பு கடலா இருக்காரு பாபா. நீங்களும் அன்பவே எப்படி சொல்றது, அன்பு குழந்தைகளும் அன்பா இருங்க, அன்பா காரியங்களை செய்யுங்க, செய்ய வையுங்க அப்படிங்கிறாரு. ஒரு சில டைம் அது யாராவது கோவப்பட்டாங்க அப்படின்னா அமைதியா இருங்க, அவங்க கோவப்பட்டாங்கன்னா நீங்க வந்து அமைதியா இருந்து அதை பதில் உரைக்கணும் அப்படின்னாரு. ஆமாம்மா கண்டிப்பாக சிஸ்டர். அது ஒன்று சொல்லியிருந்தாரு. அது நம்ம வீட்டில் இருக்கவங்க கிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிறது தான் சிஸ்டர் பெரிய சாதனை. சாத்தியம்தான் கண்டிப்பா முடியும். ட்ரை பண்ணனா முடியும். கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம் எல்லாரும். கண்டிப்பா அது வெற்றி நிச்சயிக்கப்பட்டது. வேற ஒன்று சொல்லியிருந்தாரு. வேற ஒன்று சொல்லியிருந்தாரு பார்த்தீங்களா? அதாவது நான் சொல்ல முடியாதுன்ட்டாரு ஓப்பனா. என்ன சொல்ல முடியாதா இந்த டிராமா? அது நோட் பண்ணீங்களா? எப்பயுமே என்ன தெரியுமா சொல்லுவாரு, முதலும் எங்க ஸ்டார்டிங் எங்க எண்டிங் எல்லாம் என்னால சொல்ல முடியாது. அப்ப ஸ்டார்டிங் இருக்கு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆக்சுவலா வந்து அவர் முதலும் முடிவில் தானே எப்பயுமே சொல்லுவாரு. இன்னைக்கு என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, அதெல்லாம் ஸ்டார்டிங் எப்போ அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்ட்டார். அவர் ஸ்டார்டிங் இருக்கு தானே சிஸ்டர்? சரி நான் தெரிஞ்சுக்கவும் விரும்புறேன். ஸ்டார்டிங்கும் சொல்ல முடியாது, எண்டிங்கும் சொல்ல முடியாது. அப்ப எண்டிங் ஆனா கடைசி டைம் எல்லாரும் எல்லாமே சொல்லிடுவாருன்னு நினைக்கிறீங்களா? கடைசில நாங்க நிறைய பாயிண்ட் எல்லாமே சொல்லிடுவேன். ஆஹா. ஓ
ஓகே, என்ன ஞானம் தெரியுதோ எல்லாம் கிளம்புங்க அப்படிங்கிறாரு. ஓப்பனா நம்ம பாஷையில சொல்லணும்னா அதெல்லாம் சொல்ல முடியாது, வரியா என்னன்றாரு. அவ்வளவுதானுங்க சிஸ்டர். ஒரு நிமிஷம் சிஸ்டர். மீட்டிங்கும் அட்டன் பண்ணி கேளுங்க. சிஸ்டர் அந்த இந்த பாயிண்ட்டு, அதாவது வந்து எல்லா ஞானமும் சொல்லுவாரா அப்படி கிடையாது. அதாவது நீங்கள் நம்ம சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு ஞானம் தான் கடைசியில் சொல்லுவார். இன்னைக்கு ஆக்சுவலாக எல்லாமே சொல்லிட்டாரு. என்ன எக்ஸ்ட்ரா என்னன்னா, இல்ல என்ன இல்லை சொல்றேன்னா எக்ஸ்ட்ரா சொர்க்கம். எக்ஸ்ட்ரா என்ன தெரியுமா, எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் உடம்பு விட்டு போனீங்கன்னா என்னென்ன பண்ணுவீங்க அதை தான் சொல்லுவார். அது உடம்பு விட்டு போனால் தான் சொல்லுவாரா என்னன்னு தெரியல, இல்லை சொல்லி முடிச்சிட்டாரா அப்படின்னு நமக்கு தெரியல. இல்லை நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்லணும் அப்படிங்கிறது, இல்லை நான் எக்ஸ்ட்ரா சொல்லணும் அப்படிங்கிறது சாக்கார முரளி முடிச்சுட்டு அவ்யக்த முரளியை தான் அப்படி சொல்லியிருக்காரான்னு தெரியல. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி நான் அவர் எப்படி உருவானாரு, ட்ராமா எப்படி உருவாச்சு, நிறைய மேஜிக் வச்சிருக்காரு பாபா. ஆனா அந்த கடைசி டைம்ல தான் நான் பண்ணுவேன் அப்படின்ட்டாரு. அதாவது இப்போ ஒரு கோழி முட்டை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை எப்படி ஆம்லேட்டாக மாற்றிடுவார் அவரோட. அதாவது கொஞ்சம் நம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக பேசுறதுக்காக நான் கோழி முட்டையை சொன்னேன். ஒரு டைலாக் சொல்லுவாங்க, இப்படி இப்படி சொடக்கு போட்டால் அது ஆம்லேட்டாக மாறிடும், சேஞ்ச் ஆயிடும் அப்படின்ற மாதிரி. சோ அவரு பண்ணுவாரு கண்டிப்பா, எல்லாத்தையுமே பண்றாரு. கடைசி டைம்ல நிறைய மேஜிக் ஆனா வச்சிருக்காரு. பாபா வானிலே சொல்லியிருக்காரு இல்லைங்களா, ஸ்டார்டிங்ல எப்படி எவ்வளவு குஷியா அதாவது இருந்தாங்க. அதாவது அட் அ டைமில் சிஸ்டர் பாபா வந்து கோடிக்கணக்கான பேர் பேசுகிறத கேட்குறாரு. அது எப்படின்னு எனக்கு இன்னமும் தெரியல. பாபா குழந்தைங்க இத்தனை பேர் இருக்கீங்க, நீங்கள் இத்தனை பேர் மனசில் பேசுகிறதும் கேட்குறாரு, ஹெல்ப்பும் பண்ணுறாரு. இதெல்லாம் எனக்கு தலையே ஒரு மாதிரி சுற்றுது. இதெல்லாம் எப்படி சிஸ்டர், எப்படி இதெல்லாம் வந்து அவர் பண்ணுறாரு நினச்சி பாருங்க. அட் அ டைமில் உதவி கிடைக்குது, ஹெல்ப் பண்ணுறாரு, ஆறுதல் கொடுக்குறாரு, லவ் பண்ணுறாரு. ஆச்சரியத்துக்கே ஆச்சரியம் சிவ தந்தை அவர்கள். திடீர்னு மாயாவை அனுப்புகிறாரு, அது ஒரு எட்டி மிதிக்குது கும்பு மாஸ்டர் மாதிரி. அவர் திடீர்னு பார்த்தீங்கன்னா மாயாவை அவரே சொல்லுவீங்களா சிஸ்டரோட பாயிண்ட், இப்பவே வந்து முயற்சி அடி மாயா கொடுத்து முயற்சி பண்ண வச்சிருச்சு அப்படின்னா கடைசி டைம்ல ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு. ஆமாம், இப்போ மாயா வருது ரொம்ப நல்லது. ஏன்னா ஒருத்தனுக்கு பல்லு வந்து பாறாங்கல்ல வச்சு ஒருத்தன் அடிக்கிறது எப்படி, டாக்டர்கிட்ட போய் ஒரு ரூட் கேனல் பண்ணுறது எப்படி. கரெக்ட் கரெக்ட், எல்லாம் இருக்கும்போதே ஓகே அனுபவிச்சு கொஞ்சம் அப்படி அப்படியே நவுந்துக்கலாம். அப்புறம் கடைசி டைம்ல டெஸ்ட் பேப்பர்லாம் நம்மளால முடியாது. அது அப்போ வந்து சின்ன சின்னதா அனுபவிச்சுக்கலாம், அது ஓகே தான். அதாவது வந்து மொத்தமாக பீஸ் பிடுங்கிறது எப்படி, கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக அடிச்சுட்டு அப்படியே கிளம்புறது எப்படி. சிவனுக்கு பிடிச்ச குழந்தைக்கு, சிவனுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அந்த குழந்தைனா, அது என்ன நினைச்சாலும் அந்த மாய்கிட்ட போகவே முடியாது, அங்கேயே லாக் பண்ணிடுவார். சிவனுக்கு பிடிச்சிச்சு எனக்கு இந்த குழந்தை வேணும்பா, செக் பாயிண்ட் வச்சுட்டாருன்னா நீ எங்கே போனாலும் அங்கே ஒரு பிரச்சனையை உண்டாக்கி அவர்கிட்ட வர வச்சிடுவார். ஒரு அடி இல்லை, அதாவது மாயா கொடுக்குற அடியெல்லாம் பரவாயில்லன்னு தோணும். கரெக்ட், மாயா அந்த இடத்துல நவுந்துக்கிறான், தர்மராஜ் இறங்கிடுறாரு போல. என்னன்னு தெரியல சிஸ்டர், அதே கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. தர்மராஜ் யார், மாயா யார். மாயா தர்மராஜ் ஓகே எனக்கு தெரிஞ்சிடுச்சு, ஆனால் மாயாவோட அடி தர்மராஜோட இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கற்பனைக்கு எட்டாத விஷயம். ஆமா அவரே சொல்லிட்டாரு அப்படி இருக்கும் அப்படின்ட்டாரு. எப்படி இருக்கும் தெரியுமா, ஒரு வானிலை சொல்லியிருந்தாரு. அது என்னன்னா, குழந்தைங்களே நீங்க இவ்வளோ நாளும் அனுப்பிச்சு தானெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படி. ஐயோ என்னது ஒண்ணுமே இல்லையா, அப்படிதான் சொன்னாரு, ஒண்ணுமே இல்லை. ஆனா தர்மராஜராகியனா உங்களுக்கு கடைசியா கொடுக்கக்கூடிய அந்த தண்டனையானது ஒரு நொடி தான், 10 நொடி தான். ஆனா அது அது ரொம்ப 10 நொடின்னு சொல்லியிருக்காரு, பட் அது கொஞ்சம் நேரம் இருக்கும், ஆனால் அது ரொம்ப வேதனையாக இருக்கும். அது அது அந்த நினைச்சாலே பயமா இருக்கு. ஆக்சுவலாக வந்து நான் நாராயணன் 108க்கு போகணும் அப்படிங்கிற அந்த போதையை விட என்னோட பர்சனல் என்னன்னா, யாரெல்லாம் இந்த அடியெல்லாம் வாங்குறது, அப்புறம் எனக்கு பதவி வேற கம்மியாயிடும் அப்படிங்கிற அந்த பயத்துல தான் யாரும் வாங்க மாட்டோம். ஸோ எல்லாருமே முயற்சி பண்ணிருவோம். கோவப்பட அது வந்து சக்காலத்தின்னு சொல்லலாம். மாயாவுக்கு கூடையே ஓட்டிகிட்டு வருவோம். அதுவும் மற்றவங்க மேலே கோவம் வர மாட்டேங்குது சிஸ்டர். இப்போ ஒரு ஜாக்கெட் ஒரு லேடி வந்து தப்பாக தைச்சிச்சின்னு வைங்களேன், அது மேலே கூட அந்தளவுக்கு கோவம் வராது, அதை நம்ம திட்டவும் மாட்டோம். ஆனால் நம்ம வீட்டில் இருக்கவங்க சின்ன தப்பு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் வந்து, அதாவது வந்து சொல்லவும் நான் ஒத்துக்கிறேன் அந்த மாதிரி வருது சிஸ்டர். அதனால் நம்ம வந்து கூட இருக்கவங்க கிட்ட தான்
நம்மளோட உண்மையான சுயரூபத்தை காமிக்கிறோம். வெளியில் வந்து ஷோ தான், அது உண்மையானது கிடையாது. யாராக இருந்தாலும் சரி, இப்போ ஒரு டாக்டர் லாயர் இருக்காங்க அப்படின்னா வெளியே பார்க்க தான் அவன் டாக்டர். அதுக்குதாங்க பாபா செக் வச்சிருக்காரு, கூட இருக்கவங்க கிட்டே சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்தாதான் உனக்கு நான் நாராயணன் போஸ்ட் கொடுப்பேன்னு. அவரு யாரு சும்மாவா? வெளியில இருக்கவங்க கூட சர்டிபிகேட் கொடுக்குறாங்க சிஸ்டர். இந்த கூட இருக்க ரெண்டு இந்த நண்பர்கள், இந்த உறவினர்கள் தான் சர்டிபிகேட்டை கிழிச்சு போடுற அளவுக்கு வெறி கொண்டு வராங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? இல்ல ஆமா சொல்லிருக்காரு யார்ட்டு 4 பேர்கிட்ட. ஃபர்ஸ்ட் சுய மனசாட்சி கிட்ட ஒண்ணு வாங்கணும், கூட இருக்கவங்க கிட்ட வாங்கணும், ஃபேமிலி கிட்ட வாங்கணும், அப்புறமேட்டு சிவ பாபா அவரு பிரம்ம பாபா அவங்க எல்லாம் சேர்ந்து ஒண்ணு கொடுப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. 4 சர்டிபிகேட். இன்னைக்கு வேற என்ன சொல்லியிருந்தாரு, இந்த மாயோட ராஜ்யம் நூல்ல கட்டின பொம்மை, எப்ப பாரு பொம்மைன்றாரு. இது சொல்லியிருந்தாரு பாருங்க, மாயா அவங்கள ஊதி தள்ளிடுவான். என்ன பாபா அது ஊதி தள்ளுற அளவுக்கு நான் வந்து அவ்வளவு இதுவா ஊதி தள்ளுவானா ஊதி. ஆமா சொல்லியிருந்தாருல்ல. ஆமா மாயா வந்து என்ன பண்ணுவான், கடினமா வரும், ஊதி தள்ளிடுவான், முழு நேரமும் சிவாவோட நினைவுல இருக்கணும் அப்படின்றது. பாபாவுக்கே அடுக்குமா? எப்படி பாபா எல்லா நேரமும் உங்க நினைவுல நாங்க இருக்கிறது? ஊதி தள்ளு பாபா, உங்க குழந்தைய ஊதி தள்ளுறான் மாயா, வந்து காப்பாத்துங்க பாபா அப்படின்ட்டு. வரமாட்டாரா? அதுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு. சோல் கான்சியஸ்ல இருந்து என் இனிமையான தந்தையே மேரா பாபான்னு மனசார கூப்பிடுறதுக்குள்ளே இவன் நம்மள ஊதிடுவான் போல இருக்கு. இங்க நம்ம உட்காந்து அப்படிங்கிறதுக்குள்ள இந்தா உழு போ ஜெண்டா அப்படின்னு வந்து கீழே தட்டி விட்டுருவான் போல மாயா. எனக்கு இன்னொரு அவ்யக்தவாணியில பாபா சொல்லியிருந்தாரு, மாயாவும் என் பொண்ணுதான் அப்படின்னு. அதுதான் என்னால் தாங்கிக்கவே முடியல. அது என்ன இந்த ஞானமே கொஞ்சம் குதர்க்கமாக இருக்குது. இது எப்படி? ஆனால் இதில் விவாதமும் பண்ணலாம், அந்த மாதிரியும் இருக்குது இந்த ஞானம். விவாதமும் பண்ணலாம், இதை வச்சு என்டர்டெயின்மெண்ட்டும் பண்ணலாம். அந்த என்டர்டெயின்மெண்ட் மூலிமா நம்ம 108க்கும் போகலாம். இப்போ பாபா சொல்லியிருக்காரு மாயாவோட ராஜ்யம்னு. அவரே சொன்னார் மாயா என்னோட குழந்தை, மாயா கூட 10% தான் போகுமா. இவரு சொல்லியிருந்தாரு நீ 10% போவாத. ஆமா என்னால மறக்கவே முடியாது சிஸ்டர் நீங்க இந்த சொல்ற இந்த பாயிண்ட். நிச்சயமா அவரு சொன்னாரு. சொல்லுங்க எல்லாருமே அதை தெரிஞ்சுக்கணும். இல்ல உங்க வாயில சொல்லுங்க சிஸ்டர். இது எந்த குழந்தை வந்து பாபா எனக்கு மாயா வருது, தயவு செஞ்சு வேணாம் என்ன காப்பாத்துங்க, என்ன வேணாம் பாபா என்ன அனுப்பாதீங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னாதான் அப்படி டபுள் மடங்கா நான் அனுப்புவேன் அப்படின்னு ஒரு வானிலை. எனக்கு இன்னமும் மறக்க முடியாது. அண்டர்லைன் பண்ணி தந்தை பண்ணக்கூடிய தந்தை நம்ம லோக்கலா சொல்லணும், நம்ம வீட்டுல இருக்க எல்லாம் தந்தையா அப்படின்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி தந்தையா இல்லையா டைம்ல டெஸ்ட் பேப்பர் வைக்கக்கூடிய ஒரு ஆசிரியரா இருக்காராம். நான் அதையும் பாபாட்ட போய் கேட்டேன். அதான் பாருங்க டீச்சரா மாறிட்டாரு. இப்ப உட்காந்து கிரவுண்ட்ல ஒரு குழந்தை உருண்டு பரண்டு அதிரி கதறி கத்துமே, அந்த மாதிரி கத்த வேண்டியதான் நம்ம. அப்படிதான் இருக்கு அந்த டைம்ல. அதுதான் அந்த மாயா வர்றது 1% தான் வருமா. பாபா வேணாம் பாபா இந்த மாதிரி வருது கொஞ்சம் தள்ளி வைங்கன்னு சொன்னா போதுமா, டபுள் மடங்கா நான் அனுப்புவேன், 2 மடங்காக நான் அனுப்புவேன் அப்படின்னு அந்த வானிலை சொல்லியிருந்தாரு. இவரு சொன்னா அது வரக்கூடாது. அது வருது இல்ல, அது ஆல்ரெடி எப்படா சான்ஸ் கிடைக்கும் தான் வெயிட் பண்ணுது, பாத்துட்டு இருக்கு. இதுல சிவனே சொல்லிட்டாரு அப்படின்னா வார்த்தையே இல்ல சொல்றது. என்னன்னே தெரியல சிஸ்டர். அடிவாங்கத்துக்கெல்லாம் தயாரா இருந்துருவாங்க. மாயா அப்படிங்கிறது ஒரு பூதமா இல்ல அது ஒரு அமானுஷ சக்தியா? அது வந்து நமக்குள்ள அந்த அளவுக்கு ஆனா வந்து நல்ல விதமா 4 பாயிண்ட் சொல்றேன். இல்ல நம்மளே தான் மாயாவான்றது இன்னமும் அதை ரிசர்ச் பண்ணணும் சிஸ்டர். ஏன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது, ஒரே நாளா புரியாது. புரியுதுங்களா? ஆமா நிறைய டைம் எடுத்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஜெயிக்கணும். மாயானா யாரு அத முதல்ல நீங்க அதை டீப்பா வேற ஒரு கிளாஸ்ல பார்க்கலாம். பட் ஷார்ட்டா சொன்னா மாயா யார்? இப்ப கூட பாருங்க பல டிஸ்டர்பன்ஸ் சுத்தி முரளி எடுக்கும் போது. ஆமா அது ஏன் கேக்குறீங்க? சரி ஓகே, அதுலயும் ஒரு டேஸ்ட் இருக்கு அப்படின்னு வந்து அமைதியா இருக்க வேண்டியதுதான். அதாவது மாயா கூட சண்டை போட்டு சிஸ்டர் வந்து போட வந்துட்டு போ அப்படின்னு விட்டுடுப்பா. வடிவேல் சொல்லுவான் கட்டை எடுத்து ஒருத்தன் அடிப்பான். சொல்லுங்க சொல்லுங்க சிஸ்டர். கட்டை எடுத்து அந்த காமெடி உங்களுக்கு பிடிச்சிச்சு போல. எப்படி சொல்றது, இந்த பக்கம் அடி, ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட், இந்த தலை இந்த கை இந்த உடம்பு அப்படின்னு வடிவேல் அடி வாங்குவான். அந்த மாதிரி பிகேஸ்க்குலாம் அடி வாங்கி மறுத்து போச்சு. இல்ல எனக்கே டைம் தோணும். ஆனா பாமா இதுல நல்ல விதமா 4 பாயிண்ட் எனக்கு சொல்றது என்னன்னா, இவ்வளவு அடி வாங்குறீங்களா நீங்க மாஸ்டர் சர்வசக்தியான்னு உணர்ந்து அதை வின் பண்ணுங்கன்னு மாதிரி பாருங்க.
நான் மாஸ்டர் சர்வசக்திமான சீட்ல உட்காரதுக்குள்ளே அவன் என்னை முடிச்சு கட்டிடுறான்ற மாதிரிதான் இருக்கும். கரெக்டு சிஸ்டர், கரெக்டு. அந்த மாதிரி வந்து ஓகே. இப்போ வேற என்ன பாயிண்ட் சொல்லியிருந்தாரு? அவ்வளோதான், நான் எல்லாம் கவர் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். நூலில் இது பொம்மை எல்லாம் எல்லாமே கவர் பண்ணிட்டாரு பாபா. எக்ஸ்ட்ராவும் கவர் பண்ணிட்டாரு போல. எக்ஸ்ட்ராவே பண்ணிருக்காரு. அது எப்படி பாபா பண்ணாம இருப்பாரா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுத்த படி காணுமீங்க. ஓகே. ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு, பலமுறை அதெல்லாம் கேட்கும். ஓகே. சொல்லுங்க சிஸ்டர். ஓம் சாந்தி. பலமுறை நீங்கள் சத்தியுகத்திற்கு சென்றிருக்கிறீர்கள். இந்த சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கும். இது இவரு சொல்றத பார்த்தா கொஞ்சம் குதிர்க்குமா? பலமுறை அப்படின்ற ஒரு முறையா பலமுறையா அப்படின்ற மாதிரிதான். சத்தியுக திரேதா யுகம் ஞானத்தின் பலனாகும். அங்கு ஞானம் கிடைக்கும் என்று கிடையாது. தந்தை இங்கு வந்து பக்தியின் பலனாகிய ஞானம் கொடுக்கிறார். நீங்கள் அமைதியாக பக்தி செய்திருக்கிறீர்கள் என்று தந்தை அதிகமா பக்தி செஞ்சிருக்கோம் அப்படின்னு பாபா சொல்றாரு. ஒரு தந்தை நினைவு செய்தால் தமோ பிரதானத்தில் இருந்து சதோ பிரதானம் ஆகிவிடுவீர்கள். இதில் தான் முயற்சி இருக்கிறது. படைப்பின் முதல் இடைக்கடையை நினைவு செய்தால் சக்கரவர்த்தி ராஜா ஆகிவிடுவீர்கள். பகவான் குழந்தைகளை பகவான் பகவதியாக ஆக்குவார் அல்லவா? ஆனால் தேகதாரிகளை பகவான் பகவதி என்று கூறுவது தவறாகும். பிரம்மா, விஷ்ணு மற்றும் சிவன் மூவருக்கும் எவ்வளவு சம்பந்தம் இருக்கிறது. இந்த பிரம்மா பிறகு விஷ்ணுவாக ஆகக்கூடியவர் ஆவார். மேலும் இவரிடத்தில் சிவனும் பிரவேசம் செய்கிறார். சூட்சும வதன வாசிகள் பரிஸ்தாக்கள் என்று கூறப்படுகின்றன. நீங்கள் பரிஸ்தாக்களாக வேண்டும். சாட்சாத்காரம் ஏற்படுகிறது, மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. அமைதி, சைகை மற்றும் இங்கு பேச்சுக்கள் இது விரிவான விஷயமாகும். அதாவது பாபா என்ன சொல்றாரு, அமைதி சைகை இதெல்லாம் சூட்சுமதனத்துல நடக்குது அப்படின்றாரு. பூமியில தான் பேச்சு சவுண்ட் இதெல்லாம் கேக்குதுன்றாரு. மற்றபடி சுருக்கமாக கூறுவது என்னவெனில், மன்மனாபவ, என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் மற்றும் சிருஷ்டி சக்கரத்தை நினைவு செய்யுங்கள். இங்கு அமர்ந்திருந்தாலும் சாந்திதாமம் சுகதாமத்தை நினைவு செய்யுங்கள். இந்த பழைய துக்கதாமத்தை மறந்து விடுங்கள். இது புத்தியினால் எல்லையற்ற சந்நியாசமாகும். அவர்களுடையது எல்லைக்குட்பட்ட சந்நியாசமாகும். துருவர மார்க்கத்தை சார்ந்தவர்கள் அவர்கள். இல்லற மார்க்கத்தின் ஞானம் கொடுக்க முடியாது. ராஜா ராணி ஆவது என்பது இல்லற மார்க்கமாகும். அங்கு சுகம் மட்டுமே இருக்கும். சந்நியாசிகள் சுகத்தை ஏற்றுக்கொள்வதே கிடையாது. சந்நியாசிகளும் கோடி கணக்கில் உள்ளனர். அட பாவீங்களா, 5 10 இருந்த திருமூலரு, திருஞான சம்பந்தர் இப்படி இருந்தவங்க இப்ப கோடி கணக்குல ஆயிட்டாங்களாம். பாபா சொல்றாரு, அவர்களது வளர்ப்பு அல்லது வருமானம் இல்லற மார்க்கத்திற்கும் இல்லற மார்க்கத்தினருக்கும் தான் கிடைக்கிறது. ஒன்று நீங்கள் தானம் புண்ணியத்தில் ஈடுபடுத்தினீர்கள், பிறகு பாவ செயல்கள் செய்வதால் பாவ ஆத்மாக்களாக ஆகிவிடுகிறீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது அளவற்ற ஞான ரத்தினங்களின் கொடுக்கல் வாங்கல் செய்கிறீர்கள். அவர்கள் தர்மசாலை போன்றவைகளை உருவாக்குகின்றனர் எனில் அடுத்த பிறவியில் நல்ல பலன் கிடைக்கும். இவர் எல்லையற்ற தந்தையாவார். இது நேரடியானது, அது மறைமுகமானது. ஈஸ்வரிய அர்ப்பணம் என்று கூறி செய்கின்றனர். இப்பொழுது பசியானது இருவருக்கும் கிடையாது. சிவ பாபா வள்ளலாக இருக்கிறார். அவருக்கு பசிக்குமா என்ன? ஸ்ரீ கிருஷ்ணர் வள்ளல் அல்ல. அனைவருக்கும் கொடுக்கக்கூடியவர் தந்தையாவார், பெறக்கூடியவர் அல்ல. 1 கொடுத்து 10 பெறுவது. ஏழை 2 ரூபாய் கொடுக்கிறார் எனில் பல மடங்கு கிடைத்து விடுகிறது. பாரதம் தங்க குருவியாக இருந்தது அல்லவா? தந்தை எவ்வளவு செல்வந்தராக ஆக்கியிருந்தார். சோம்நாத் கோவிலில் கணக்கிட முடியாத அளவு செல்வங்கள் இருந்தன. எவ்வளவு கொள்ளையடித்து சென்றனர். உயர்ந்த வைர நகைகள் இருந்தன. இப்பொழுது பார்க்க கூட முடிவதில்லை, காணாமல் போய்விட்டது. பிறகு சரித்திரம்
திரும்பவும் நடைபெறும். அங்கு உங்களுக்காக அனைத்து பொக்கிஷங்களும் நிறைந்து விடும். வைரங்கள் உங்களுக்கு அங்க கற்கள் போன்று இருக்கும். இங்க எங்கெல்லாம் கற்களை பாக்குறீங்களோ, கல்லு மண்ணை பாக்குறீங்களோ, அங்க எல்லாமே வைர வைடூரியங்களா கொட்டி கிடக்குன்றாரு சொர்க்கத்துல. வாவா. தந்தை அழிவற்ற ஞான ரத்தினங்களை கொடுக்கிறார். இதன் மூலம் நீங்கள் அளவற்ற செல்வந்தர்களாக ஆகிவிடுவீர்கள். ஆக இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்கு எவ்வளவு குஷி ஏற்பட வேண்டும். எந்த அளவிற்கு படிக்கிறீர்களோ அந்த அளவிற்கு குஷி அதிகரித்து கொண்டே இருக்கும். பெரிய தேர்வில் தேர்ச்சி அடைந்து விட்டால் புத்தியில் இதில் தேர்ச்சி பெற்று இவ்வாறு ஆவேன், இதை செய்வேன் என்று இருக்கும் அல்லவா. இவ்வாறு தேவதைகளாக ஆவோம் என்பதை நீங்களும் அறிவீர்கள். இது ஜட சித்திரமாகும். நாம் சைத்தன்யமாக ஆவோம். நீங்கள் உருவாக்கி இருக்கும் இந்த சித்திரங்களும் எங்கிருந்து வந்தது? தெய்வீக திருஷ்டியினால் நீங்கள் பார்த்து வந்தீர்கள். சித்திரங்கள் மிகவும் ஆச்சரியமானதாக இருக்கிறது. இதை பிரம்மா உருவாக்கி இருப்பதாக சிலர் நினைப்பர். ஒருவேளை இவரிடம் யாராவது கற்றிருந்தால் ஒரே ஒருவர் மட்டும் கற்றிருக்க மாட்டார், மற்றவர்களும் கற்றிருப்பார்கள் அல்லவா. நான் எதையும் கற்றுக்கொள்ளவில்லை என்று இவர் கூறுகிறார். இதை தந்தை தெய்வீக திருஷ்டியினால் உருவாக்கி இருக்கிறார். இந்த சித்திரங்கள் அனைத்தும் ஸ்ரீமத் படி உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது மனித வழி கிடையாது. இவை அனைத்தும் அழிந்து போய்விடும். எந்த பெயர் அடையாளமும் இருக்காது. இந்த சிருஷ்டியின் கடைசியாகும். பக்தியில் எவ்வளவு கடைகள் சடங்குகள் உள்ளன, இங்கு கிடையாது. புது உலகில் அனைத்தும் புதியதாக இருக்கும். நீங்கள் பல முறை சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக இருந்தீர்கள். சொர்க்கத்திற்கு பல முறை எஜமானராக இருந்திருக்கும். எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. பல முறை ஒவ்வொருத்தரும் நாராயணனா லட்சுமியாக இருந்திருக்கீங்க. பிறகு மாயை தோல்வியடைய செய்கிறது. மாயை என்று விகாரங்களைத்தான் கூறுகிறோம், தவிர செல்வத்தை அல்ல. ஒரு சிலர் பணமே மாயை அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. சோ அது கிடையாது குழந்தை, விகாரத்தை தான் நான் சொல்றேன் அப்படின்றார். குழந்தைகளாகிய நீங்கள் ராவணனின் சிறையில் அரை கல்பமாக அடைக்கப்பட்டிருந்தீர்கள். ராவணன் அனைவருக்கும் பழைய எதிரி ஆகும். அரை கல்பத்திற்கு அவரது ராஜ்யம் நடந்தது. 1,00,000 ஆண்டுகள் என்று கூறுவதன் மூலம் பாதி பாதி என்ற கணக்கு இலக்கணமாகி விடுகிறது. இல்லாமல் ஆகி விடுகிறது. எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது உங்களுக்கு. தந்தை கூறுகிறார், முழு கல்பத்தின் ஆயுளை 5,000 ஆண்டுகள் ஆகும். 84 லட்சம் பிறவிகள் கிடையவே கிடையாது. இது மிக பெரிய கட்டுக்கதையாகும். சூரிய வம்சி சந்திரவம்சி தேவி தேவதைகள் லட்சக்கணக்கான ஆண்டுகள் ஆட்சி செய்தார்களா என்ன? புத்தி வேலை செய்வது கிடையாது. இப்போது நாம் கூறுவது தவறாக உள்ளது என்று ஏற்றுக்கொண்டால் பின்பற்றுபவர்கள் நம்மை விட்டு சென்று விடுவார்கள் என்று சந்நியாசிகள் நினைக்கின்றனர். புரட்சி ஏற்பட்டுவிடும். ஆகையால் அவர்கள் உங்களது வழிப்படி நடந்து தனது ராஜ்யத்தை விட்டுவிட மாட்டார்கள். கடைசியில் சிறிது புரிந்து கொள்வார்கள். இப்பொழுது அல்ல. செல்வந்தர்களும் ஞானம் அடைய மாட்டார்கள். நான் ஏழை பங்காளன் என்று தந்தை கூறுகிறார். செல்வந்தர்கள் சரண்டர் ஆகி கர்மாத்தீத் நிலையை அடைய முடியாது. தந்தை மிக பெரிய வியாபாரியாக இருக்கிறார். ஏழைகளிடமிருந்து மட்டுமே பெறுவார். செல்வந்தர்களிடமிருந்து பெற்றால் பிறகு அந்த அளவிற்கு கொடுக்க வேண்டியிருக்கும். செல்வந்தர்கள் விழிப்படைவது கடினமாகும். ஏனெனில் இதில் அனைத்தும் மறைக்க வேண்டியிருக்கிறது. என்ன பாபா, என்ன மறைக்கிறீங்க? என்ன மறைக்கிறாருன்னே தெரியல பாபா. செல்வந்தருக்குலாம் எதுவுமே கிடையாது, நமக்கு தான்ட்டாரு. இதுல ஒரு ஆனந்தம் பர்சனலா எனக்கு. எதையும் வைத்து கொள்ள கூடாது. அப்பொழுதுதான் கர்மாத்தீத் நிலை ஏற்படும். செல்வந்தர்களால் மறைக்க முடியாது. யார் கல்பத்திற்கு முன்பு ஆஸ்தி அடைந்திருந்தார்களோ அவர்களே அடைவர். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம்.
ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. சோ எல்லாரும் பாபாவுக்கு நமஸ்தே சொல்லலாம். தாரணைக்கான முக்கிய சாரம்: எவ்வாறு தந்தை அன்பு கடலாக இருக்கிறாரோ அவ்வாறு மாஸ்டர் அன்பு கடலாக ஆகி அன்பான காரியங்களை செய்விக்க வேண்டும். கோபப்படக்கூடாது. யாராவது கோபப்பட்டால் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும். புத்தியினால் இந்த பழைய துக்க உலகை மறந்து எல்லையற்ற சந்நியாசி ஆக வேண்டும். சாந்தி தாமம் மற்றும் சுக தாமத்தை நினைவு செய்ய வேண்டும். அழிவற்ற ஞான ரத்தினங்களின் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டும். வரதானம்: விகாரங்கள் என்ற விஷ பாம்புகளை கழுத்து மாலையாக ஆக்கக்கூடிய சங்கரருக்கு சமமாக தபஸ்வி மூர்த்தி ஆகுங்க. இந்த பஞ்ச விகாரங்கள் எது உலக மக்களுக்கு விஷ பாம்புகளாக இருக்கின்றனவோ அந்த பாம்புகள் யோகி மற்றும் பிரகயோகி கொண்டு வரக்கூடிய ஆத்மாக்களாகிய உங்களுக்கு கழுத்து மாலையாக ஆகிவிடுகிறது. பிராமணர்களாகிய உங்களுடைய மற்றும் பிரம்ம பாபாவினுடைய இந்த அசரீரி தபஸ்வி சங்கரர் சொரூபத்தினுடைய நினைவு சின்னமானது இன்று வரையிலும் பூஜிக்கப்படுகிறது. இரண்டாவது, இந்த பாம்பு குஷியில் நடனம் ஆடுவதற்கான மேடை ஆகிவிடுகிறது. ஸ்திதியைத்தான் மேடையாக காண்பிக்கின்றனர். அப்படிப்பட்ட வெற்றியாளர் ஆகிறீர்களோ அப்பொழுது தபஸ்வி மூர்த்தி பிரயோகி ஆத்மா என்று சொல்ல முடியும். ஸ்லோகன்: யாருடைய சுபாவம் இனிமையானதாக சாந்தமானதாக உள்ளதோ அவர்களிடம் கோபம் என்ற பூதம் போர் புரிய முடியாது. பாபா இந்த வரதானம் ரொம்ப 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 அருமையா இருக்கு. சங்கரரோட கழுத்துல பாம்பு எப்படி இருக்கோ அந்த மாதிரி உங்களுடைய இந்த விகாரங்கள் அப்படின்றத இந்த உங்க கழுத்தின் மாலையா போட்டுக்கோங்க. யோக சக்தியை பயன்படுத்தி அத நீங்க போடணும் அப்படின்றாரு. அதுக்கு என்ன சிஸ்டர் ஆக்சுவலாக அர்த்தம்? மாயாவே நம்மக்கிட்ட இப்போது எனக்கு ஒரு டவுட்டு நேற்றுலேருந்து ஆக்சுவலாக கேட்கணும்னு வச்சுருந்தேன். அது எல்லாருமே நேத்தோட வரதானத்தோட லிங்க் பண்ணுங்கள். அது என்ன அப்படின்னா, சரி சிஸ்டர் வச்சுக்கலாம். ஒரு சில டைம் நம்ம மனசில் இப்போ மாயா அப்படிங்கிறது மனசா இல்லை அது ஒரு பூதமானு எனக்கு தெரியல. ஆனால் அது வேறு அப்படின்றாரு பாபா. நீங்கள் வேறு அப்படின்றாரு. அப்போ அது வேறுன்னு வச்சுக்கலாம். அது நமக்குள்ளே இருக்குது. ஓகேங்களா? இப்போது எல்லா பிகேஸுக்குமே ஒரு சில டைம் சொல்லும்ல, இல்லை இப்போ நீ முரளி படிக்காத, இப்போ நீ யோகா பண்ணாத, இதெல்லாம் உனக்கு எதுக்கு அப்படி இப்படின்னு பேசுறது மாயா. ஆனால் ஒரு சில டைம் நம்ம மனசில் அந்த மாதிரி எண்ணமே வராது. நம்ம ரொம்ப குஷியாக முரளி படிப்போம், யோகா கிளாஸ் போவோம், எல்லாமே லௌகீகம் கூட குஷியாக பண்ணுவோம். அப்போ மட்டும் இந்த மாயா எங்கே போயிட்டான்? அதான் இப்போ என்னோட கேள்வி. அப்போ எங்கே இருக்கான்? வெளியே போயிட்டானா, இல்லை உள்ளேயே அமைதியாக அடங்கிட்டானா, இல்லை நம்ம பண்ணுறதெல்லாம் பார்த்துட்ருக்கானா? அதுதான் கேள்வி. ஐ திங்க் என்னோட பர்சனல் எனக்கு தெரிஞ்ச சிஸ்டர், நல்லவன் கெட்ட ஒரு சில விஷயம் நீ நல்லா பண்ண, உன்னால முடியும், நீ சென்டர் போ, முரளிப்படி, யோகா பண்ணலாம், இந்த மாதிரி சொல்ற ஒரு நல்ல மனசு அப்படின்ற ஒண்ணு இருக்கு. சப்கான்சியஸ்ல நல்ல விஷயங்கள் இருக்கு. சோ ஒரு சில இது கொஞ்சம் இது பண்ணாது, இல்ல வேண்டாம், அதெல்லாம் உன்னால இது பண்ண முடியாது, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்றதுதான் கெட்ட மனசு. சம்டைம்ஸ் இவன் நல்லவன் ரொம்ப நிறைய யோகா பண்ணி பவர்ஃபுல் ஆயிட்டான், நிறைய ஒரு நல்ல விஷயங்கள் கொஞ்சம் 100% 90 போட்டு வச்சிட்டான் அப்படின்னா அவன் அமைதி ஆயிக்கிறான், அடங்கிக்கிறான் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். நீங்க பேச விட்டுட்டு ஆனா இருக்கான், உள்ளதான் இருக்கான், அமைதியா இருக்கான். சரி சரி, எங்க போயிட்டான்னு கேக்குறான் அந்த டைம்ல. அவன் இருக்கான். அவன் இப்போ பிரம்ம பாபா உடம்புல சிவபாபா வரும்போது பிரம்ம பாபா அமைதியா ஒரு சைடு இருப்பாருன்னு பாபா சொல்லிருக்காருல்ல. அந்த மாதிரி ஆமா, சேம் அதே மாதிரிதான் இவனும் உள்ளதான் இருக்கான், அமைதியா இருக்கான் அப்படின்ற மாதிரி பர்சனலா ஒரு திங்கிங். தாங்கள் கூறுங்கள் தேவி அவர்களே. நல்ல மனசு அது கொஞ்சம் சீரியஸ் கிட்ட கேட்குற சிஸ்டர், அது எனக்கே கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. அது இப்போ இந்த மாதிரி நமக்குள்ள நல்ல மனசு டான்ஸ் ஆடும்போது அவன் அமைதியாகிடுறான், அவன் ஒரு டைம் ராஜ்யம் பண்றான். ஆமா ஆமா, அதுதான் சொல்லிட்டாரே மாமா, இது பாம்பு குஷியில நடனமாறதுக்கான மேடையே இதுதான் அப்படின்ட்டாரு. அதுதான் கழுத்தின் மாலையா போட சொல்றாரு, சங்கரர் போட்டிருக்காரு. இந்த மாதிரி எது மேடையாக்கணுமா? இந்த பாம்பு குஷியில் நடனம் ஆடுவதற்கான மேடை ஆகி விடுகிறது. எது பாம்பு? என்ன சொல்றாரு? ஸ்திதி
ஸ்திதியத்தான் மேடைன்னு காண்பிக்கிறாங்க. சரி நம்ம மனசு நம்ம அதுதான் வந்து இதுலதான் நல்லா மாயா இப்ப சொன்னீங்களே இதே பாயிண்ட் தான் அவரு சொல்றாரு. மாயா சம்டைம்ஸ் சொல்லுவான்றீங்களா, அதுதான் மேடை, ஸ்திதி தான் மேடை அப்படின்றாரு பாபா. ஸோ மேடையில் வந்து பாம்பு டான்ஸ் ஆடணுமாமா இல்லை நம்ம டான்ஸ் ஆடணுமாமா? மேடையில வந்து அவன் அந்த மாதிரி ஆடுறான், நீங்க அவனை என்ன பண்ணணும், தபஸ்வி மூர்த்தி ஆகி யோகா செஞ்சு அவனை கழுத்தின் மாலையா சங்கரர் போட்டிருக்க மாதிரி நீங்க போடணும்ன்றாரு. சரி பாபா, இப்போ புரிஞ்சிடுச்சு ஏன் 108 காமின்னு. அதனால வந்து 108 விரல விட்டேன்ற அளவுக்கு சொன்ன மாதிரி. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து கூட ஏன் தான் பாபா இந்த கோபத்தையே சொல்றாரு, அதாவது அதான் சொல்ற சிஸ்டர், ஒரு கொலகாரனை கூட்டிட்டு வந்து உட்கார இல்ல சிஸ்டர், இல்ல ஒரு பாபாக்கு ரொம்ப இதயத்துல இருந்து ஒரு சில குழந்தைங்க எல்லாம் பிடிக்கும்ல, அந்த மாதிரி குழந்தைங்க ஏதோ தப்பு பண்ண பாபா வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா வாணிலே சொல்லி அந்த குழந்தைங்களை வந்து செல்லமா குச்செடுத்து இந்த அம்மாங்கெல்லாம் திட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி பாபா என்ன பண்றாரு, பிடிச்ச குழந்தைங்க யாராவது கோவப்பட்டிருப்பாங்க, கண்டிப்பா கோவப்படாமலாம் இருந்திருக்க மாட்டாங்க. தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றுமில்லை தேவி. பாபாவுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லைன்ற மாதிரிதான் ஏதோ அவங்களுக்கு பிடிச்ச குழந்தைங்க ஏதோ மனசளவிலும் சரி வெளியளவிலும் சரி என்ன பண்றதுன்னே தெரியாம சம்டைம்ஸ் கோவப்பட்டிருப்பாங்க. அததான் பாபா வந்து 2-3 நாளா என்னன்னே தெரியல சொல்லிட்டு இருக்காரு, கோவப்படாத குழந்தை அமைதியாரு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசமாவே இதே தானே வந்துட்டு இருக்கு, ரொம்ப அதிகமா வருது ஆக்சுவலா. ஆமா கோவப்படாதீங்க, ஆமா ஆமா அந்த மாதிரி சொல்லிட்டு யாராவது உங்களை திட்டினா கூட அவங்களுக்கு அபகாரம் செய்யறவங்களுக்கு உபகாரம் செய்யுங்க, உபகாரம் செய்யறவங்களுக்கு அந்த மாதிரி செய்யறவங்களுக்கு நீங்க நல்லது செய்யணும் அப்படின்னு வந்து சொன்னார். இல்ல கண்டிப்பா அவ்யக்தவாணியில கூட சொல்லியிருந்தாரு, உங்களை வந்து ஒரு கட்டையால அடிக்க வந்தாலும் கத்தி எடுத்து குத்த வந்தாலுமே நீங்க அவங்களுக்கு என்ன செய்யணும், அன்பு காமிக்கணும், நல்லதுதான் நினைக்கணும். அப்புறமேட்டுக்கு அவங்களுக்கு ஒரு துன்பம் நடக்கும் போது என்ன அன்னைக்கு பண்ணல இன்னைக்கு நீ அனுபவிக்கிறல அப்படின்னு நீ வந்து சந்தோஷப்படக்கூடாது, அது வந்து நல்ல ஒரு பிராமணருக்கு அழகே இல்லைன்ட்டாரு. பாபாவுக்கு பிடிச்ச குழந்தை யாரும் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க, அதுதான் பாபா ஒரு மாசம் 1.5 மாசமா வானிலை கோவப்படாதீங்க என்னுடைய செல்லமான குழந்தையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. கரெக்ட். கிருஷ்ணர் வந்து இந்த பாம்பு கூட டான்ஸ் ஆடும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும், அதை நம்ம தனியாக ஒரு வீடியோ போடலாம் சிஸ்டர். அது என்னன்னா இந்த மாயா இந்த பாம்பு, ஓகேங்களா? ஆமா, இன்னைக்கு அதான் வரதானத்துல சொல்லியிருந்தாருல்ல, அந்த மக்கள் எல்லாமே இந்த பாம்பு வந்து என்ன பண்ணுது, மக்கள் விகாரத்துல அப்படியே சுத்திருது, நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க யோகா பண்ணி சுத்துறவனை உங்க கழுத்துல எடுத்து சுத்துங்கன்றாரு பாபா. இது என்ன புடவையா பாபா சுத்துறதுக்கு அப்படின்னு பாபாவோட அந்த மாதிரி பண்ணுங்கன்றாரு பாபா. சரி சிஸ்டர், ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஒருத்தவங்களுக்கு வலிக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பல்லே வலிக்குது, இல்லை ஒரு யாரோ தலை வலிக்குது, ட்ராவல் பண்ணி கழுத்து வலிக்குது. இப்போது ஒரு உடம்புல ஒரு வலி வருதுன்னு வச்சுக்கோங்க சிஸ்டர், ஃபார் பிகே, இந்த இடத்துல இது மாயா வலிக்குது தாங்க முடியல யோகா வரல புலம்பிக்கிட்டே இருப்பான், பார்த்துருக்கீங்களா? அது சரி, இப்போ வந்து எப்படி மாயாவை ஜெயிக்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ வலிக்குது அப்படின்னா இப்போ தான் வந்து ஞானத்தை உள்ளே இறக்கணும். அப்போ வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா, அந்த மனசுக்கிட்ட நம்மளோட கர்மா வந்து கரைஞ்சிட்ருக்கு, நம்மளோட பாவம் வந்து அழிஞ்சிட்ருக்கு, இதன் மூலிமா நம்ம என்ன பாடம் கற்றுட்ருக்கோம், ஸோ நம்ம சோல் கான்ஷியஸில் இருக்க முயற்சி பண்ணலாம், இதை பாபா கிட்ட சொல்லலாம். ஸோ நமக்கு வலிக்கிறது நம்ம செஞ்ச பாவத்தோட சுமை தான், நம்ம இவ்வளோ யோகா பண்ணுறதுனால பாபா வந்து நம்ம கம்மியாக கொடுத்துருக்காரு ட்ராமாவில். ஸோ இன்னமும் யோகா பண்ண இதுவுமே போயிடும், வலிச்சாலும் பரவாயில்ல, இதுலேயும் ஒரு நன்மை இருக்குது, நான் இப்போ வந்து சோல் கான்ஷியஸில் இருக்கேன், அதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாயா வின் பண்ணுறோன்னு அர்த்தம். அது வின் ஃபஸ்ட்டு நம்ம அந்த மாயா கூட பேசணும். அது பாம்பு ஊதி ஊதி எப்படி வந்து இது பண்ணுவாங்க, அந்த மாதிரி மனசில் வரக்கூடிய நெகட்டிவான எண்ணங்கள் அந்த பாம்பு மகுதம் ஊதுற மாதிரி ஞானத்தை ஊதி 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 நம்ம இது பண்ணணும். ஓகே, கண்டிப்பா சூப்பர். இன்னைக்கு சூப்பரான முரளி, அட்டகாசமான முரளி, பொம்மலாட்டம், மாயா, ஸோ அற்புதமான முரளி. சொல்லிட்டாரு விகாரங்களை பாம்பா சுத்த சொன்னாரு சங்கரர் மாதிரி. ஐ லைக் இட் திஸ் பாயிண்ட். ஓகே, தேங்க்யூ பாபா. ஓம் சாந்தி.